அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை 10/10/2025 அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லுங்க அல்லது எழுதலாம். இப்படி சொல்லும்போது நமக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு மனக்கவலை இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியாக நம்ம இருக்க முடியும். நினைத்தது நடக்கும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லிட்டு வரலாம் அல்லது தினமும் இந்த மந்திரத்தை எழுதிட்டு வரலாம். அப்படி என்றால் செவ்வாய், கிருத்திகை, சஷ்டி இது போன்ற நாட்களில் நம் எழுதலாம் அல்லது சொல்லலாம். வெள்ளிக்கிழமை 10/10/2025 அன்று கிருத்திகை இருக்குது. கிருத்திகை வழிபாடு உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. எந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக அகல் விளக்கு 6 விளக்கு ஏற்றி வைத்தாலே போதும். நெய்வேத்தியம் உங்களால் முடிந்த அளவுக்கு வைத்து வழிபாடு செய்துக்கலாம். அப்போது இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ காலையில் எழுந்த உடனே முருகனுடைய நாமங்கள் சொல்லிவிட்டு தூங்கும்போதோ எழுந்திருக்கும் போதோ சொல்வது நமக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்கும். முருகனுடைய அருள் அந்த நாள் முழுவதுமே நமக்கு கிடைக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதேனும் ஒரு தீங்கு வரப்போகுது அப்படின்னா அந்த மந்திரங்கள் சொல்வதனால அந்த தீங்கு நம்மளை விட்டு விலகிடும். எப்போதுமே முருகனுடைய நாமங்கள் உச்சரித்து கொண்டே இருப்பதே ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன மந்திரங்கள் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் கந்தாய நம, ஓம் கந்தாய நம. அந்த மந்திரத்தை 27 முறை, 6 முறை, 9 முறை, 21, 108 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம சொல்லணும். இல்லை நான் எண்ண மாட்டேன், நான் பாட்டில் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லலாம். குறைஞ்சபட்சம் இவ்வளோ நேரம் சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதணும். முருகனுடைய நாமங்கள் நிறைய இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாமங்கள் 108 முறை நீங்கள் எழுதுறது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஏதேனும் ஒரு வேண்டுதல் வைத்துட்டு அது நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க. அது எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் கட்டாயமாக அது நடக்கும். முருகனுடைய நாமங்கள் சொல்ல சொல்ல நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். முருகனை நம்ம உணர முடியும். ஸோ கிருத்திகை நாளே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய தினம். இந்த நாளென்று நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா தினம் தினம் நீங்கள் முருகனுடைய நாமங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்திருக்கும். சங்கடங்கள் விலகி போகும். மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னா முருகனுடைய நாமங்கள் எப்போதுமே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். முருகனுடைய நாமங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.